துவாபர யுகத்தில் கண்ணனாக அவதரித்த பெருமாள் கலியுகத்தில் சௌமிய தாமோதரனாக சேவை சாதிக்கும் திருத்தலம் எங்கிருக்கிறது தெரியுமா? வெள்ளிக்கிழமைகளில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் வழிபட்டால் வாழ்வில் வளம் தரும் தாயார் அருள் பாலிக்கும் திருத்தலம் எதுவென்று தெரியுமா? வில்வனன் வாதாபி என்ற கொடிய அரக்கர்களை அகத்திய முனிவர் சம்ஹாரம் செய்த வைணவ ஆலயம் எங்கே இருக்கிறது? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காண்போமா? ஸ்ரீ சௌமிய தாமோதர பெருமாள் திருக்கோயில், வில்லிவாக்கம், சென்னை. சென்னை வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சமேத சௌமிய தாமோதர பெருமாள் கோயில். வில்வனன் வாதாபி என்ற கொடிய அரக்கர்களை அகத்திய மாமுனிவர் சம்ஹாரம் செய்த இடமே வில்லிவாக்கம். முற்காலத்தில் இப்பகுதியில் வில்வ வனங்கள் நிறைந்திருந்த காரணத்தால் இந்த ஊர் வில்லிவாக்கம் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. வைகுண்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீமத் நாராயணன் துவாபர யுகத்தில் கண்ணனாக அவதரித்து கோகுலத்தில் யசோதையிடம் வளர்ந்து பால லீலைகள் பல புரிந்தவர். இக்கலியுகத்தில் சென்னை வில்லிவாக்கம் எனும் கஷேத்திரத்தில் சௌமிய தாமோதரனாக சேவை சாதிக்கின்றார். பக்தர்களிடம் நீங்காத அன்புள்ளவரும், தாமரை மலரின் சிவந்த நிறமுள்ளவரும், பக்தர்களால் எப்போதும் தேடப்படுபவரும், எல்லாவற்றுக்கும் காரணமானவரும், யசோதையால் கயிற்றினால் கட்டப்பட்ட காரணத்தால் தழும்பு ஏற்பட்டுள்ள வயிற்றை கொண்டவரும், எதையும் பொறுத்து கொள்ளும் அடக்க குணத்தால் தம் தாய்க்கு பெருமை சேர்த்தவரே தாமோதர பெருமாள். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா. இத்திருத்தலம் சுமார் 800 ஆண்டுகள் முற்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கோயில் ஊரின் நடுநாயகமாக 3 நிலை ராஜகோபுரத்துடனும் அதில் அழகிய சிற்பங்களுடனும் கம்பீரத்துடன் காட்சி தருகிறது. கோபுரத்தின் வெளியே உயரமான அழகிய நாற்கால் ஊஞ்சல் மண்டபம் அமைந்துள்ளது. பெருமாள் திருவீதி புறப்பாட்டிற்கு எழுந்தருளும் போது இங்குதான் திவ்ய பிரபந்த வேத பாராயண தொடக்கங்களும் சாற்று முறைகளும் நடைபெறுகின்றன. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் முதலில் பலிபீடம், கொடிமரம், கருடன் சன்னதி உள்ளது. அதற்கு நேரெதிராக மகா மண்டபமும் அர்த்த மண்டபமும் உள்ளது. அதைக் கடந்து உள்ளே சென்றால் ஸ்ரீ சௌமிய தாமோதர பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் சேவை சாதிக்கிறார். மேற்கரங்கள் 2 சங்கு சக்கரத்துடன் கீழ் வலது கரம் அபயஹஸ்தமாகவும் இடது கரம் கடிக்கஹஸ்தமாகவும் உள்ளன. பஞ்சலோக ஸ்ரீ தாமோதரருக்கு யசோதை தாயார் கயிற்றினால் கட்டியதால் ஏற்பட்ட தழும்பு இறைவனின் இடுப்பில் இன்றும் காணலாம். ஹரிநமோ என்றுரை போர்க்குமே பாண்டவர் கருவாகி நின்ற நாமம் அர்ஜுனர்க்காகவே கதிரோனை
மறைத்து நல்லரசு நிலை வைத்து நாமும் பரிவான கிருஷ்ண அவதாரத்தில் பூதகி பருத்த முலையுண்ட நாமும் பாரினில் கல்லினை மிதித்து பெண்ணாகவே பண்பருள் புரிந்த நாமும் மகா மண்டபத்தின் வெளியே வாயிற்காப்பாளர்களாக ஜெய விஜயர்கள் காட்சி தருகின்றனர். வலப்புறம் நம்மாழ்வாரும் இடப்புறம் ராமானுஜரும் தனித்தனி சன்னதிகளில் காட்சி தருகின்றனர். எதிரே கருடன் சந்நிதி உள்ளது. பலிபீடத்தின் தென்கிழக்கு திசையில் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு எதிரே தாயார் ஊஞ்சல் சேவை நடைபெறும் சுக்கிரவார ஊஞ்சல் மண்டபம் உள்ளது. மண்டபத்தின் இடதுபுறத்தில் ஆழ்வார் ஆச்சாரியார்கள் தனித்தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ளனர். இத்தலத்தில் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சன்னதியை காணலாம். தாயார் அமர்ந்த கோலத்தில் 4 திருக்கரங்களுடன் புன்னகை தவழும் முகத்துடன் அருளை வாரி வழங்குகிறார். தாயே ஸ்ரீலக்ஷ்மி எங்கள் தேவி மகாலக்ஷ்மி செல்வங்கள் யாவும் அள்ளி தரணும் செல்வங்கள் யாவும் அள்ளி தரணும் எங்கள் தேவி மகாலக்ஷ்மி. அறியாமல் முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினையினால் அடையும் துன்பங்களும் அறிந்தே இப்பிறவியில் செய்த வினையால் ஏற்படும் துன்பங்களும் தாமோதர பெருமாளை வழிபடுவதால் அகன்றுவிடுமாம். புதன்கிழமையன்று பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து ஆலயத்தை 5 முறை வலம் வர வாழ்வில் மிகுந்த முன்னேற்றம் பெறலாம் என்கிறார்கள். திருமண பாக்கியம் குழந்தை பேறு கிடைக்க விரும்பும் பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் மகாலட்சுமி சகஸ்ரநாமம், அஷ்டோத்திரம், அமிர்தவல்லி ஸ்தோத்திரம் சொல்லி தேன், பேரிச்சம்பழம் ஆகியவற்றை அம்பாளுக்கு நிவேதனம் செய்தால் நிச்சயம் பலன் உண்டு என்கிறார்கள். மேலும் அமிர்தவல்லி தாயாருக்கு நடைபெறும் ஊஞ்சல் சேவையை தொடர்ந்து 5 வாரம் இந்த தரிசனம் செய்தால் சிறப்பான பலன் பெறலாம் என்கிறார்கள். இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் 11:30 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறக்கப்படுகிறது. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் சென்னை வில்லிவாக்கம் ஸ்ரீ சௌமிய தாமோதர பெருமாள் கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை பற்றி அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறியாத தகவல்களை அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஸ்ரீ சௌமிய தாமோதர பெருமாள் திருக்கோயில், வில்லிவாக்கம், சென்னை.